ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் பண்ணாரியை அடுத்து 27 கொண்டை ஊசி வளைவுகளை கொண்ட திம்பம் மலைப்பாதை உள்ளது. இந்த மலைப்பாதை இரு மாநிலங்களை இணைக்கும் முக்கிய வழித்தடமாக உள்ளது. கனரக வாகனங்கள் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்லும் போது அடிக்கடி பழுதாகி நின்று விடுகிறது. மேலும் இரவு நேரத்தில் வனவிலங்குகள் வாகனங்களில் அடிபட்டு இறப்பதால் இரவு நேர போக்குவரத்திற்கு தடை விதித்து 2022ஆம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதைத் தொடர்ந்து மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை திம்பம் மலைப்பாதையை நோக்கி வரும் கனரக வாகனங்கள் பண்ணாரி சோதனை சாவடியிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டது. காலை 6 மணிக்கு மேல் வாகனங்கள் திம்பம் மலைப்பாதை வழியாக செல்ல அனுமதிக்கப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக வாகனங்கள் அனைத்தும் ஒரே நேரத்தில் திம்பம் மலைப்பாதையில் அணிவகுத்து செல்வதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இன்று காலை 6 மணிக்கு தமிழகம், கர்நாடகம் ஆகிய இருபுறங்களில் இருந்தும் வந்த வாகன ஓட்டிகள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. 3 மணி நேரமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதன் காரணமாக துக்க நிகழ்ச்சி அவசர தேவைக்காக செல்ல முடியாமல் கடும் அவதிப்பட்டு வருகின்றனர். கடந்த 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்திலேருந்து திம்பம் வழியாக கர்நாடக மாநிலத்துக்கு செல்லும் முக்கிய பாதையாக திம்பம் பாதை இருக்குது. இந்த 2-3 நாளாக பயங்கரமான வாகன போக்குவரத்து நெரிசல். என்ன காரணம்னே தெரியல. அப்புறம் சிந்திச்சு பார்க்கும்போது இங்கிருந்து அடிக்கடி நான் என்னோட தோட்டத்துக்கு மலைப்பகுதிக்கு போக வேண்டிய காரணத்தினால முதல்ல எல்லாம் போக்குவரத்துக்கு இவ்வளோ நெரிசல் இருக்காது. இப்போ ஏன் இவ்வளோ நெரிசலாக இருக்குன்னா, காலையில் 6 மணிக்கு இந்த புலிகள் சரணாலயங்கிறதுனால காலையில் 6 மணிக்கு சத்தியமங்கலம் பண்ணாரி கிட்ட சோதனை சாவடி திறந்து விடுறதும், அதே 6 மணிக்கு புளிஞ்சூர் பக்கத்தில் சோதனை சாவடி திறந்து விடுறதுனால 2 பக்கம் போக்குவரத்து நெரிசல் எடை மறிக்கக்கூடிய எங்க மாதிரி பொதுஜனங்கள் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதை தவிர 16 டன் தான் இந்த வழித்தடத்தில் அனுமதிங்கிற சூழ்நிலையில் இப்போ 20 முதல் 25 டன்னுக்கும் அனுமதி வழங்கப்படுறதா தெரிய வருது. என்ன காரணம்னு தெரியல. கூடிய விரைவில் அரசும் போக்குவரத்து கழகமும் நெடுஞ்சாலைத்துறையும் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து எங்க மாதிரி பொதுஜனங்கள் பாதிப்படையாம போக்குவரத்துக்கு சீரா சென்று வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். திம்பம் மலைப்பாதையில் 16 டன் எடை மட்டுமே ஏற்றி செல்ல அனுமதி உள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக வாகனங்கள் 20 முதல் 25 டன் வரை பாரம் ஏற்றி செல்லும் வாகனங்கள் ஊர்ந்து செல்வதால் தான் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட அதிக பாரம் ஏற்றி வரும் லாரிகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர்.